மாப்ள இந்த 2 விரல எதையாவது ஒண்ணு தொடு. எதுக்கிட்ட விரல தொடணும்? சொன்னா கேளு மாப்ள, எதையாவது ஒரு விரல தொடு. ஓகே ஓகே டேக் இட். செகண்ட் ஹாப்பி நியூஸ் ஃபர்ஸ்ட் சொல்லு மாப்ள. कंफर्म தானே? डबल कंफर्म. श्योर தானே? डबल श्योर. चलो लॉक करो. फिक्स करो. கண்ணு மூடுங்க. அண்ணா தரங்க. ஐ மாமா பாரின் சரக்கு. இவன் பேர் என்ன? கூஸ். கூஸா? ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் கூசுது, உடம்பெல்லாம் கூசுது. பாத்து 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 ரொம்ப கூசிர போகுது. டேய் ஆக்சுவலி நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் இது கொடுத்தாங்க. இத பார்த்ததும் உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அத எடுத்துட்டு வந்தேன். மாப்ள நீ ஒருத்தன் தான் மாப்ள, என்னோட உண்மையான நண்பன். இஸ் இட்? இஸ் இட்? உனக்கு இன்னொரு குட் நியூஸ் வெயிட்டிங். சொல்லு. ஆக்சுவலி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மீரா இருக்காங்கல்ல? நோ மாப்ள, இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல அவளை பத்தி பேசி கடுப்பேத்தாத மாப்ள. உன் நட்புக்கு முன்னாடி அவளா யாரா? மாப்ள ஃபாரின் சரக்க பார்த்த உடனே என் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னா பாத்தியா? சத்தியமா சொல்றேன்டா, சத்தியமா சொல்றேன். நீ கிரேட் மாப்ள, கிரேட். மாப்ள அப்படி இதை திறந்து விடு மாப்ள. சரக்க ஊத்திட்டு தண்ணிய ஊத்துவான் குடிக்கார. தண்ணிய ஊத்திட்டு சரக்க ஊத்துவான் மாப்ள, ஸ்பெஷல் குடிக்கார. யார் இந்த துணிக்கடை பொம்மை? மீரா? ஐயோ உன்ன மாதிரி குடிகாரனை போய் நட்புக்கு மரியாதை கொடுக்கறவன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்கலான்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஆமாண்ணா கரெக்ட். டேய் வாய் வச்சுட்டு சும்மா இருடா. மீரா மீரா ப்ளீஸ் மீரா, இந்த கைய காலா நினைச்சுக்கிற மீரா. அப்ப கால் என்னவா நினைச்சுப்பீங்க? டேய் மறுபடியும் சும்மா இருடா மீரா, என்ன மன்னிச்சிரு மீரா. கைய விடு அண்ணா, நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த மாதிரி பொறுக்கி கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. பொறுக்கியா? ஓகேமா. என்ன பாக்குற? நீ நல்லவன் இவர் வந்து சொன்னதாலதான் நான் இங்க உன்னை பார்க்கவே வந்தேன். இதெல்லாம் இவன் சொல்லவே இல்ல. இவராலதான் நம்ம லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு கவலைப்பட்டு என்கிட்ட சாரி கேட்டாரு. நீ பாக்குறதுக்கு தான் அமேசான் காட்டுல வாழ்ற மிருகம் மாதிரி இருப்ப. ஆனா உன் குணம் ரொம்ப நல்ல குணம்னு சொன்னாரு. அப்படியா சொன்னா? அண்ணா நான் கிளம்புறேன். மீரா மீரா ப்ளீஸ் மீரா, என்னை விட்டு போகாத மீரா. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. மீரா 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 மீரா. டேய் இங்க என்னடா நடக்குது? மீரா வருவான்னு நீ ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? டேய் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்த குட் நியூஸே அதான்டா. நீ என்ன பண்ணிருக்கணும்? என்னன்னு கேட்டு வாங்கி இருக்கணும். அதை விட்டு ஃபாரின் சரக்கு பார்த்தோம், அது பின்னாடி போயிட்ட. அதுக்கு மேல என்னென்ன பண்ண சொல்ற? அத அவசரப்பட்டு எடுத்து வேற குடிச்சிட்ட. அடா பாவி, அடா பாவி, குடிக்கும் போதாவது தட்டி விட்டுருக்காளடா. தட்டி விடலாம் தான் நினைச்சேன். ஆனா ஃபாரின் சரக்கு தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. நண்பனுக்கு பிடிச்ச விஷயத்த என்னால எப்படி மச்சான் தட்டி விட முடியும்? டோன்ட் கிரை. என் நண்பன்டா. கடைசி வரைக்கும் நீ மொரட்டு சிங்கிள் தான்டா. கடைசி வரைக்கும் நீ பிச்சைக்காரன் தான்டா. என்னடி நீ மட்டும் இங்க தனியா உட்கார்ந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? சத்யா, சத்யா. மா நீ எது எல்லாம் பண்ணுற? குடு. ஏய் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏதோ 2 நாள் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தேன். அதுக்காக என்ன நோயாளியாவே படுக்க வச்சிருவ போல இருக்கே. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, விடு. பாட்டி பாரு பாட்டி, அம்மா ரெஸ்ட் எடுக்காம இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவ வந்ததுல இருந்து அவ இப்படி உடம்பு சரியில்லைன்னு படுத்து நான் பார்த்ததே இல்ல. இந்த 2 நாளா அவ படுத்து கிடந்ததே ரொம்ப பெரிய விஷயம். என்ன பாட்டி நீ அப்படி பேசினு இருக்கிற? விடுமா, ஓடி ஆடி வேலை செஞ்சு பழக்கப்பட்டவ. அவளை போய் படுத்து கிடக்க சொன்னா எப்படி இருப்பா? சத்யா நீ போய் மாப்பிள்ளை கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். குடுங்கத்த. சத்யா என்ன பாட்டி? நீ போமா, போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா போ. எதுக்கு இப்படி 2 பேருமே கஷ்டத்தோட ஒரு வாழ்க்கைய வாழணும்? அதுக்கு நம்ம பிரிஞ்சு போயிடலாம் தான் சொல்றேன்.
ஏங்க நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தோம். இப்ப கூட புரிஞ்சுக்காமே பேசினாரு பத்தியா, அதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தான் என்ன ஃப்ரெண்டா நினைச்சுன்னு, நான் அப்படி நினைக்கல. அது உனக்கும் நல்லா தெரியும். எச்ச வாழ்க்கைய வாழ முடியாம உன் கூடவே நான் இருக்கிற அவஸ்தை உனக்கு புரியவே இல்லை, புரியவும் புரியாது. அது இல்லைங்க. இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம பிரிஞ்சிடலாம், அவ்வளவுதான். ஏங்க என்ன கொலவரியில நிக்கிறாங்க? இப்ப என்ன பண்றது? அப்பா போயிட்டாங்க. இவங்களும் நம்மளுக்கு போட்டியா பாட்டு போட போறாங்களா? அப்படி எந்த பாட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. தேடுங்க தேடுங்க, தேடிக்கிட்டே இருங்க. என்ன திமிர் பார்வையா இருக்கு? நீ என்ன பண்ற? ஒரு 11 o'clock போல ஆபீஸ்க்கு வந்துரு. ஏன்னா இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நோ நெவர். என்னாச்சு இவனுக்கு? சான்ஸே இல்ல. நான் ஆபீஸ்க்குலாம் வர மாட்டேன். டேய், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்டா. மாப்ள, பாம்பேல இருந்து கிளையண்ட்லாம் வந்திருக்காங்கடா. டேய், பேங்காக்ல இருந்தே கிளையண்ட் வந்திருந்தாலும் நான் இன்னைக்கு எந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதா இல்லடா. இதோ பாரு, இதனால நம்ம கம்பெனிக்கு எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் வந்தாலும் பரவாயில்லடா. இப்ப எனக்கு ரவுடி பேபி தான் முக்கியம். டேய், இவங்க எப்ப சமாதானமாய் என் கூட வராங்களோ அதுக்கப்புறம் தான் நான் ஆபீஸ் பக்கமே தலையை காட்டுவேன். அதுக்காக எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்லடா, பாத்துக்கலாம்.